புகழஞ்சலி நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கின்ற தர்மராக வீற்றுக் கொண்டிருக்கின்ற நயினார் நாகேந்திரன் அவர்களே, பஞ்சபாண்டவர்களே அர்ஜுனனாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய தளபதி அண்ணாமலை அவர்களே, பொன்னர் அவர்களே, தமிழிசை அக்கா அவர்களே, வானதி அக்கா அவர்களே, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்களே, நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களே, வளர்மதி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற அத்துணை இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இலாஜி அவர்கள் அடக்கமானவர், அன்பானவர், பண்பாளர், இலக்கியவாதி, அற்புதமான கடமையாற்றக்கூடியவர், ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடிய அற்புதமான ஒரு தலைவராக இருந்து பணியாற்றியவர். ஒவ்வொரு சாதாரண ஆர்எஸ்எஸ் தொண்டரிலிருந்து ஆரம்பித்து அதற்கடுத்து ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய பதவிக்கு வந்து அதற்கடுத்து இந்த அமைப்பு செயலராக தமிழகத்திற்கு வந்து பொதுச் செயலராக வந்து இந்த மாநிலத்தினுடைய தலைவராக வந்து அதற்கு பின்னால் தேசியத்தினுடைய பொதுச் செயலாளராக வந்து தேசியத்தினுடைய பொதுச் செயலாளராக வந்து படிப்படியாக முன்னேறி ஒரு நாடாளுமன்ற மத்திய பிரதேசத்தினுடைய மேலவை உறுப்பினராக உயர்ந்திருக்கிறார்கள். அதற்கடுத்து நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அவரை 3 மாநிலங்களுக்கு கவர்னராக ஆளுநராக பொறுப்பேற்க செய்தார். அதில் ஒரு சம்பவத்தை நான் நினைவுபடுத்த வேண்டும். ஒரு மாநில ஆளுநர் மணிப்பூர் அவர் அப்பொழுது பொறுப்பிலே இருந்தார்கள். நான் அடிக்கடி அவரை சந்திப்பது உண்டு. அவர் அப்போது என்னை மணிப்பூருக்கு வாருங்கள், ஒரு அழகான மாநிலம், வந்து பாருங்கள், அங்கு ஒரு கல்லூரியை கொண்டு வர வேண்டும், அங்கு கல்லூரிகளே இல்லை என்று அழைத்தார். எந்த மாநிலத்தின் ஆளுநராக பொறுப்பேற்று மணிப்பூரிலே அந்த மாநிலத்தை வளப்படுத்த வேண்டும் என்று வைராகியத்தோடு பணியாற்றுகின்ற குணத்தை நான் அன்றைய தினம் அவரை பார்த்தேன். அதற்கடுத்து நான் அவரை பல கல்லூரிகளுக்கு அழைத்திருக்கிறேன். நான் என்னுடைய பெங்களூரில் இருக்கின்ற ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு 700 டாக்டர்களுக்கு பட்டமளிப்பு விழாவிலே அவர் கலந்து கொண்டு 1 மணி நேரம் ஆளுநர் தேதி கொடுத்தார்கள். அரை நாள் அங்கு இருந்தார்கள். அதற்கடுத்து ஒரு பல் மருத்துவக் கல்லூரிக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு வந்தார்கள். இங்கு மதுரவாயிலே இருக்கின்ற எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திற்கு பட்டமளிப்பு வந்தார்கள். கடைசியாக ஒன்றை அவர் கேட்டார். அவர் காஞ்சி மடத்தோடு நெருங்கிய தொடர்பு உண்டவர். அப்போது அவர் காஞ்சி மடம் ஆரம்பித்த திருவனந்தபுரத்தில் இருக்கின்ற அந்த கல்லூரிக்கு என்னை கூப்பிடுங்கள், நான் ஜெயேந்திரனுடைய கல்லூரியை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அவரிடம் தேதி கொடுக்கும்போது இந்த வரும் அக்டோபர் மாதம் கொடுப்பதாக அவருடைய 80வது பிறந்த நாளிலே சொன்னார்கள். அது நிறைவேறாமல் போய்விட்ட ஒரு வருத்தம் எனக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாமனிதர், எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போன்று ஒரு மனிதனுக்கு இலக்கணம் என்று சொல்லுவார்களே, ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த மனிதனுக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர். ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு இலக்கணமாக அரசியல்வாதியுடைய அத்துணை பண்பையும் அவரிடம் இருந்து பார்க்கலாம். அப்படி இருந்தவர். அதே போல் ஒரு ஆளுநராக இருக்கும்போது அவர் ஒரு சிறந்த ஆளுநராக இருந்து காட்டியிருக்கிறார். அதே போல் ஒரு மாமனிதரை நாம் இன்றைய தினம் இழந்திருக்கிறோம் என்பதையும், அது அந்நியார் அவர்கள் எவ்வளவு அவரை மகன் போல வளர்த்து ஆளாக்கி இந்த உயர்வை அவர் பெற்றிருக்கிறார்கள் என்று அந்நியார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்திலே சொல்லி, இந்த நிகழ்வு அதைவிட எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை, புதிய நீதி கட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியிலே வாஜ்பாயிடம் அறிமுகப்படுத்தி என்னை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு சென்றவர் நம்முடைய அண்ணன் இலாஜி அவர்கள் என்பதை நான் பெருமையோடு நான் இந்த நேரத்தில் சொன்னேன். 26 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த இயக்கத்திலே இருந்து கொண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை நாம் மறைந்திருக்கிறோம் என்பதை அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் என்னால் சொல்ல முடியும் என்பதும் ஒரு முக்கியமான ஒன்று மட்டும், ஒரு மனிதன் வாழுகின்ற காலத்திலே எப்படி வாழ்கிறான் என்பதை விட
வாழ்ந்து மறைந்த பிறகு வாழுகின்ற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்பதை இங்கு இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் அனைத்து சான்றோர்களும் பெற்றோர் பெரியவர்களும் இருக்கிறீர்கள். ஆகவே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நம்மோடு தமிழகத்திலே தேசியத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதும் பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு கருத்து, ஒரு பதவியிலே இருக்கும்போது மறையும் போது ஒரு பெயர் இருக்கிறது. பதவியில் இல்லாத போது மறைந்தால் அவர் முன்னாள் முதல்வர், முன்னாள் ஆளுநர். ஆனால் முன்னாள் ஆளுநர் என்று மறைந்த ஆளுநராக ஐயா அவர்களை 80 வயதிலே நம்முடைய ஆளுநராக கொடுத்திருக்கிறார்கள் பாரத பிரதமர். தமிழகத்தை பாரத பிரதமர் எவ்வளவு நேசித்து கொண்டிருக்கிறார் என்பதை தேடி தேடி அவர் நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய தொண்டர்களுக்கு, நம்முடைய தளபதிகளுக்கு போதை கொடுத்தார். அங்கே தமிழிசை அக்கா அவர்களுக்கு 2-3 மாநிலங்கள், அதே போல் நம்முடைய நம்ம இலாஜி அவர்களுக்கு 3 மாநிலங்கள், மேற்கு வங்கத்தை பார்த்திருக்கிறார், மணிப்பூரை பார்த்திருக்கிறார், நாகாலாண்டை பார்த்திருக்கிறார். அடுத்து சிபிஆர் அவர்கள் மகாராஷ்டிரா கவர்னராக இன்னும் 3 மாநிலத்தை அவர் ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படி பல்வேறு பொறுப்புகளிலிருந்து சிபிஆரை குடியரசு துணைத் தலைவராக இன்றைய தினம் மாற்றியிருக்கிறார் என்று சொல்லும்போது பாரத பிரதமருக்கு தமிழகத்தின் சார்பில் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.